சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று ராஜ்நிவாசில் பதவி ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் தலைமை செயலாளர், காவல்துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஐஜி அஜித்குமார் சிங்லா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போக்குவரத்து துறை சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார். எஸ்பிக்கள் மோகன்குமார், செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ்பாபு மற்றும் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, பிஆர்டிசி, எஸ்இடிசி அதிகாரிகள் மற்றும் தனியார் பேருந்து சங்க உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஐஜி அஜித்குமார், தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு அதிவேகமாக செல்கின்றன. அவ்வாறு பேருந்துகளை இயக்கக்கூடாது. ஓட்டுநர்கள் மொபைல் போன் பேசியபடி பேருந்துகள் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஓட்டுநர்கள், நடத்துனர்களுக்காக கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவலர் வசந்த் உயர் அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றனர். அப்போது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை 3 பேரும் சேர்ந்து குக்கர் மேல் மூடியால் சரமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்கு பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வில்லியனூர் காவல்துறையினர் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பி ஓடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வில்லியனூர் காவல்துறையினர் தப்பியோடிய 3 பேரில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பிரதீப், சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரியவந்தது. மேலும் தப்பியோடிய மேலும் ஒருவரை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மரப்பாலம் துணைமின் நிலையத்திலிருந்து செல்லும் முருங்கப்பாக்கம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை அரியாங்குப்பம் பழைய பாலம் சாலை மற்றும் வீராம்பட்டினம் பிரதான சாலை முதல் சின்ன வீராம்பட்டினம் வரை உள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. மனைவி மற்றும் மாமியாரை கொலைவெறி தாக்குதல் செய்த வழக்கில் தனியார் விளம்பரதார நிறுவனத்தின் பங்குதாரர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட தனியார் விளம்பரதார நிறுவனத்தின் பங்குதாரராக உள்ளவர் ராம் என்கின்ற ராமகிருஷ்ணன். இவர் அரும்பாத்தபுரம் வசந்தம் நகரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியளவில் ராம் தனது மனைவி மற்றும் மாமியாரை கடுமையாக தாக்கியதில் அவரது மனைவிக்கு தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் அடைந்தவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து ராமுவின் மனைவி மற்றும் மாமியார் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ராம் மீது புகார் அளித்தனர். ஆனால் ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் தலையிட்டால் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் இழுத்தடித்துள்ளனர்.
இதனையடுத்து மகளிர் அமைப்புகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நேற்றைய தினம் ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் ராம் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை சிவகாமி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், வயல்வெளி நகர், தியாகப்பிள்ளை நகர், புதுநகர் ஒரு பகுதி, ராமலிங்கம் நகர், தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் ஈசிஆர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விவிபி நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம் காந்தி நகர் ஒரு பகுதி, கஸ்தூரிபாய் நகர், பேட்டையன் சத்திரம், திலகர் நகர் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும், இதேபோல் புதுவை லாஸ்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நாவர்குளம், அன்னை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், பொதிகை நகர், வாசன் நகர், அசோக் நகர், லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பு மற்றும் லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, பூபால நகர், ஜிப்மர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடையான்பேட்டை, சப்தகிரி நகர் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி அலுவலகம் உள்ளே நுழைய முயன்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகத் தியாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் புகழ்பெற்ற செங்கழு நீரம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் சோஃபியா, தலைமை மேலாளர் கணேசன், அரியாங்குப்பம் கிளை மேலாளர் ஜெயஸ்ரீ, கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வங்கி ஊழியர்கள், கோவில் திருப்பணி குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, அரசு செயலாளர் குடியிருப்பு, நீதிபதிகள் குடியிருப்பு, காசநோய் மருத்துவமனை குடியிருப்பு மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள், குருமாம்பேட் தொழிற்பேட்டை பகுதி, ராகவேந்திரா நகர், சப்தகிரி அவென்யூ, குருமாம்பேட் வீட்டு வசதி வாரியம், அமைதி நகர், சிவசக்தி நகர், ஐயங்குட்டி பாளையம், கோபாலன் கடை, வானொலி நிலையம், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு, மேட்டுப்பாளையம், சண்முகாபுரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. காரைக்காலில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த புனித தேச்சரவு அன்னை ஆலய திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேச்சரவு அன்னையினை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய தேச்சரவு அன்னை ஆலய 283வது ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. தூய தேச்சரவு அன்னை கொடியினை ஆலயத்தினுள் இருந்து எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கொடிமரம் முன்பு வந்து பின்னர் கொடியேற்றி நிகழ்ச்சியில் சிறப்பு திருப்பலி காரைக்கால் மாவட்ட பங்குத்தந்தை டாக்டர் பால்ராஜ்குமார் புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை பங்குத்தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித தேச்சரவு அன்னையினை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. உப்பளம் தொகுதி டாக்டர் அம்பேத்கர் சாலையினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி நள்ளிரவில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் உப்பனாறு பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலை இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிகளுக்கு ரூபாய் 1,11,00,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி அவர்களுடைய தலைமையில் மார்ச் மாதத்தில் நடைபெற்றது. இப்பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்த சாரதி ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் சுரேஷ், பவி ஆகியோர் உடனிருந்தனர். மடுகரை முத்தாளம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பந்தக்கால் நடுதல், பூஜை, காப்பு கட்டுதல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது. பகல் 12 மணி அளவில் சாகை வார்த்தல் விழாவும் அதைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடும் நடைபெற்றது. இரவு கும்பம் கொட்டுதல் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு திரு வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பூரத்தினை முன்னிட்டு வளையலணி திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பூரத்தினை முன்னிட்டு இன்று வளையல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், குங்குமம் அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதமாக வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம்,
திருமாங்கல்ய சரடு, புஷ்பம் மற்றும் வளையல் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆடிப்பூரத்தினை முன்னிட்டு பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பாண்டியன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரம் பால்குடம் எடுத்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக புறப்பட்டு அம்மனுக்கு ஆடிப்பூர பாலாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மாலை அம்மனுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்தில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியில் இருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதனையடுத்து வங்காளதேசத்தில் உச்சகட்ட பதட்டம் நீடித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து நேற்று டெல்லி, சென்னை, மும்பை ஆகிய விமான நிலையங்களில் இருந்து டாக்காவிற்கு செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் சென்னையில் இருந்து வங்காளதேசத்திற்கு இன்று முதல் மீண்டும் விமானம் இயக்கப்படும் என விமான நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னையில் இருந்து பிற்பகல் 1:55 மணிக்கு இண்டிகோ விமானம் டாக்காவிற்கு புறப்பட்டு செல்லும் என இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. டாக்கா வங்காளதேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசு ஆட்சி செய்து வந்தது. இந்நிலையில் அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் வன்முறையாக வெடித்தது. இதை எதிர்த்து மாணவர்கள் மற்றும் மக்களின் ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கடந்த ஜூலையில் 300 பேர் பலியாகினர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி போராட்டம் தீவிரமடைந்தது. இதில் ஹசீனா பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த வன்முறையை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினார். எனினும் நாடாளுமன்றம் மற்றும் பிரதமர் இல்லம் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டது. ஹசீனா சகோதரியுடன் நாட்டில் இருந்து தப்பிச் சென்றார். அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதன் பின்பும் அந்நாட்டில் நடந்த வன்முறையில் 100கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த சூழ்நிலையில் வங்காளதேசத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 400 காவல் நிலையங்களை போராட்டக்காரர்கள் சூறையாடியுள்ளனர். 50 காவல்துறையினர் உயிரிழந்துள்ளனர் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்து வரும் சூழ்நிலையில் காவலர்கள் பாதுகாப்பை தேடி தஞ்சமடைந்தனர். நவீன கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் இந்தியாவின் மிகச்சிறந்த வீரர்களாக திகழ்கின்றனர். அவர்கள் இந்தியாவின் பல வெற்றிகளில் முக்கிய பங்காற்றி வருகின்றார்கள். அவர்கள் இந்தியாவின் கிரிக்கெட்டில் மட்டுமன்றி உலக கிரிக்கெட்டிலும் மிகச்சிறந்த வீரர்களாக அறியப்படுகின்றனர். அவர்கள் இருவரும் கடந்த T20 உலக கோப்பையினை இந்தியா கைப்பற்றியவுடன் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். அதே சமயம் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாடுவோம் என்றும் கூறினர். பேட்டிங்கில் பல்வேறு உலக சாதனைகளை படைத்திருக்கும் இருவரையும் நேருக்கு நேர் ஒப்பிடும்போது புள்ளி விவரங்களின்படி ரோஹித்தை விட விராட் கோலி சிறந்த பேட்ஸ்மேனாக அறியப்படுகிறார். இந்நிலையில் விராட் கோலியை விட ரோஹித் சர்மா தான் சிறந்த பேட்ஸ்மேன் என்று பாகிஸ்தானின் முன்னாள் வீரர் முகமது ஜாஹித் கூறியுள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.